சின்ன திரையில மதுரை முத்து அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஃபேன் பேஸே இருக்கு. காமெடி நிகழ்ச்சி மூலியமா ரசிகர்கள் மத்தியில ரொம்பவே பிரபலமானவர் தான். ஸோ இவர் சமீபத்தில வந்து ஒரு விஷயத்த பகிர்ந்திருக்காரு. ஆக்சுவலா வந்து மதுரை முத்து மேல இப்ப நெறைய பேர் நெறைய நெகட்டிவிட்டிலாம் வந்து நெறைய விஷயம் சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது முதல் பொண்டாட்டி இறந்த கொஞ்ச நாள்லயே வந்து 2வது கல்யாணம், அப்புறம் குழந்தை, அப்புறம் அவங்க கூட இவ்வளோ ஒரு சிறப்பான ஒரு வாழ்க்கை, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மதுரை முத்துவ வந்து நெறைய பேர் ப்ளேம் பண்ணிக்கிட்டும் இருக்காங்க. ஒரு சில பேர் வாழ்த்திக்கிட்டும் இருக்காங்க. ஸோ, அவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு பதில் மாதிரி ஒரு இன்டர்வியூல வந்து மதுரை முத்து ஒரு விஷயத்த பகிர்ந்திருக்காரு. அதாவது நான் ஒரு 4, 5 விஷயத்த வந்து சொன்னாலே என்னை யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க. அதில ஒரு சிலத வந்து நான் இப்போ வந்து சொல்றேன். அதாவது நான் முதல் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் இல்லையா? அவங்கள நான் கல்யாணம் பண்ணக்குள்ளேயே அவங்களுக்கு ஒரு மகன் இருந்தான். அப்படின்ற மாரி வந்து சொல்லியிருந்தாங்க. அதாவது அந்த மகனோடையே தான் வந்து அந்த பெண்மணிய வந்து கல்யாணம் பண்ணியிருக்காங்க நம்ம மதுரை முத்து. ஆ நான் வந்து மேடையில ஒரு பேச்சு, இதில ஒரு பேச்சு ஐ மீன் நிஜ வாழ்க்கையில ஒரு நடத்தைன்னு வந்து கிடையாது. அதேபோல முதல் மனைவி கூட கல்யாணம் பண்ணக்குள்ளயும் சரி, 2வது மனைவி கூட கல்யாணம் பண்ணக்குள்ளயும் சரி, யார்கிட்டயுமே நான் வரதட்சணை வாங்கல. ஒரு பைசான்னு கூட நான் வந்து வாங்கவே இல்ல. அதே போல நான் வேற கம்யூனிட்டி, என்னுடைய மனைவி வேற கம்யூனிட்டி. ஸோ நான் மேடையில ஒண்ணு, நிஜத்தில ஒண்ணு அப்படின்றது வந்து கிடையாது. இன்னொன்னு நல்லா தெரிஞ்சுக்கோங்க. என்னுடைய அப்பா வந்து ஊர் நாட்டாம. எங்க அப்பாவுடைய அப்பா வந்து அந்த ஊர் பிரசிடெண்ட். அப்படி வளர்ந்த ஒரு குடும்பத்தில இருந்து, நான் எதுக்கு ஏற்கனவே ஒரு மகன் இருக்கிற ஒரு பொண்ண வந்து நான் கல்யாணம் பண்ணிக்கணும்? இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு. நான் அந்த 4, 5 விஷயங்கள்லாம் நான் வந்து கேள்வி கேட்டேன்னா, மத்தவங்க யாரும் என்ன கேள்வி கேட்க முடியாது. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டும் என்கிட்ட வந்து இனிமேட்டு வந்து யாராவது கேள்வி கேட்பாங்களா? இனிமேட்டு என்ன வந்து கேள்வி கேட்க சொல்லுங்க பார்ப்போம். அப்படின்ற மாரி தான் அவருடைய வருத்தமா வந்து தெரிவிச்சிருக்காரு. ஸோ இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்து என்ன? அப்படின்றத கீழ உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல குறிப்பிட்டு சொல்லுங்க. மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல உள்ள பெல் ஐகான கிளிக் பண்ணிடுங்க.